இப்போல்லாம் மூவிஸை ஹெச்டி மற்றும் ப்ளூரே குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணுற வெப்சைட்ஸும் ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு இந்த காலத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஏன் படத்தை தேட்டரில் போய் பார்க்குறோம், அந்த பிக்சர் குவாலிட்டிக்காகவும் 5.1 7.1 சரௌண்ட் சவுண்டுக்காக தான் போகிறோம். என்னதான் இருந்தாலும் படத்தை வந்துட்டு ஹோம் தியேட்டரில் பார்க்குற சுகமே தனி தான். என்ன நான் சொல்கிறது, மேக்ஸிமம் 5.1 7.1 சரௌண்ட் சிஸ்டம் வந்துட்டு எல்லா டீமே இருக்கும். அப்படி எல்லாராலையும் விரும்பப்படுற அந்த 5.1 7.1 சரௌண்ட் சிஸ்டம் வந்துட்டு எப்படி வேலை செய்யுது, அதோட ஸ்பீக்கர் அலைன்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூடவே அடிஷனலாக 2.1 10.2 இந்த மாதிரி சரௌண்ட் சிஸ்டமில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட பேர் பிரகாஷ். வாங்க இந்த வீடியோ. முதல்ல மல்டி சேனல் ஆடியோ அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரியணும். மல்டி சேனல் ஆடியோ அப்படின்னா ஆடியோ சிஸ்டமில் வந்துட்டு மல்டிபிள் ஆடியோ சேனல்ஸை அல்லது மல்டிபிள் ஆடியோ ட்ராக்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இது வந்து இருக்கும். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஸ்பீக்கர்ஸ் வைக்கும்போது ஆடியோ ட்ராக்கை பிரித்து கொடுக்கறதுக்கு அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸை வந்துட்டு ஒரு டெசிமல் பாயிண்டால் பிரிச்சிருப்பாங்க. அதாவது 2.1 5.1 7.1 இந்த மாதிரி. இந்த நம்பர்ஸ் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு எவ்வளோ ட்ராக்ஸ் அல்லது எவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பொறுத்து தான். ஒரு சில ஆடியோ சிஸ்டம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் அல்லது ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து மோனோஃபோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சில சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சேனல் வச்சுருப்பாங்க. அந்த 2 சேனல் இருக்கக்கூடிய சவுண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டீரியோஃபோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 5.1 7.1 இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட் டிஜிட் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரைமரி சேனல்ஸ் அல்லது சேட்டலைட் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா செப்பரேட் ஸ்பீக்கர்ஸை குறிக்குது. இந்த வகையான ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு 100 ஹெட்ஸில் இருந்துட்டு 22 கிலோ ஹெட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும். 2வது டிஜிட் அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டிஜிட் என்ன, அதாவது அது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா இது வந்து LFE அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட். இந்த 0.1க்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து சப்வூஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சரௌண்ட் சவுண்டுனா என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஒரு யூசர் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வீடியோவை பார்க்கும்போது அவருக்கு வந்துட்டு ஒரு 360 டிகிரி ஃபீல் வரணும். அதாவது எல்லா திசைகள்லேருந்துமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கணும். அந்த எஃபெக்டை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத சரௌண்ட் சவுண்டுடைய ஒரு ஃபஸ்ட்டு மோட்டிவே. மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வெவ்வேறு லொக்கேஷன்ஸில் வச்சு அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ண சிக்னலை வந்துட்டு அந்த சோர்ஸ் ஃபைலில் வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. அதாவது எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எந்தெந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணணும், எந்த சவுண்டு எந்த பக்கத்துலேருந்து வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சோர்ஸ் ஃபைலில் ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ளே பண்ணும்போது டீகோட் ஆகும். அப்படி டீகோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அது எந்த இடத்துல கேட்கணுமோ அந்த இடத்துல கேட்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சரௌண்ட் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே வரும்போது அதோட மெயின் காம்பனன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டி சேனல் ஆடியோ டீகோடர். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிவிடி ஹெச்விடி மூவியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சவுண்டை வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டோர் பண்ண சவுண்டை வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணும்போது அந்த டிவிடி பிளேயர் அல்லது ஹோம் தியேட்டர் ரிசீவர் வந்துட்டு அதை டீகோட் பண்ணிவிட்டு டிடிஎஸ் சவுண்டாவோ அல்லது டால்பி ப்ரோலாஜிக் 2 இந்த மாதிரி சவுண்டாவோ நம்மளுக்கு பிரித்து எடுத்து கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆடியோ வீடியோ ரிசீவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிடிஎஸ் சவுண்டை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வந்துட்டு அதுக்கு இருக்கும். இந்த டிடிஎஸ் சவுண்டு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்துட்டு ஒரு ஆப்டிக்கல் ஆடியோ சேனலாகவே இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பின்னல் கொடுத்து அதை வந்துட்டு மல்டிப்ளெக்ஸ் பண்ணி செவரல் சேனல்ஸுக்கு அல்லது செவரல் ஸ்பீக்கர்ஸுக்கு வந்துட்டு அனுப்புவாங்க. ஒரு சில ஹை எண்ட் ரிசீவர்லாம் பார்த்திங்கன்னா டிடிஎஸ் ES THX இந்த மாதிரி இருக்கக்கூடிய சவுண்டு ஃபார்மேட் இருக்கக்கூடிய சரௌண்ட் சவுண்டை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வந்துட்டு அதுக்கு இருக்கும். இப்போ 5.1 சரௌண்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹோம் தியேட்டர் சிஸ்டம்ஸில் வந்துட்டு 5.1 சரௌண்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு டால்பி அல்லது டிடிஎஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சவுண்ட் ஃபார்மேட் வந்துட்டு என்கோட் பண்ணி டிவிடியில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குற 5.1 CV அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வந்துட்டு இந்த 5.1 சேனல் ஆடியோ ஃபார்மேட்டில் அதை ஸ்டோர் பண்ணிடுவாங்க. இந்த 5.1ல் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 அப்படிங்கிறது வந்துட்டு 5 ஸ்பீக்கர் குறிக்குது. இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பர்சன் உட்காந்துட்டு இருக்கும்போது அல்லது ஒரு ஸ்க்ரீனை பார்த்து உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனில் இருந்துட்டு இவர் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு ஒரு சென்டர் ஒரு லெஃப்ட் சரௌண்டு ஒரு ரைட் சரௌண்டு இந்த மாதிரி ஒரு 5 ஸ்பீக்கர் வந்து அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த 0.1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சப்வூஃபர். இது வந்து லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். மீதி அதாவது இந்த பிரைமரி 5 ஸ்பீக்கரும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 100 ஹெட்ஸில் இருந்து 22 கிலோ ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய சிக்னல்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணுது. ஸோ வந்துட்டு நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்டான ட்வீட்டர் வந்துட்டு இதில் வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 5 ஸ்பீக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா சேட்டலைட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6.1 சரௌண்ட் சிஸ்டம்ஸ். இந்த 6.1 சரௌண்ட் சிஸ்டம்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சரௌண்ட் சிஸ்டத்துடைய மாடிஃபைடு வெர்ஷன் தான். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சேம் 5.1 சரௌண்ட் சிஸ்டம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பீக்கர் அந்த 6வது ஸ்பீக்கர் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி இருக்கும். அதாவது இதை வந்துட்டு ரியர் சென்டர் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லது இதோட பொசிஷன் என்ன அப்படின்னா பேக் சரௌண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனால் என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரியலிஸ்டிக்கான 3D சவுண்ட் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சவுண்ட் எஃபெக்ட்
எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 6.1 சரௌண்ட் சிஸ்டம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா THX சரௌண்ட் EX, டால்பி டிஜிட்டல் ES, டிஜிட்டல் ES அல்லது DTS ES இந்த மாதிரி இருக்கக்கூடிய சரௌண்ட் சவுண்ட் ஃபார்மட்ஸை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வந்துட்டு அதுக்கு இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7.1 சரௌண்ட் சிஸ்டம். 7.1 சரௌண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் 6.1 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோர் ரியலிஸ்டிக் தேன் 6.1. அதாவது 6.1 சரௌண்ட் சிஸ்டத்தை விடவே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அதிகப்படியான நம்மளுக்கு ஒரு 3D எஃபெக்ட் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரீட் 7.1 சேனல் சரௌண்ட் சவுண்ட் ஃபார்மெட் வந்துட்டு இது வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. இப்போ வந்துட்டு நம்ம பின்னாடி கொடுக்கக்கூடிய சவுண்டை வந்துட்டு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி அதை வந்துட்டு பேக் ஸ்பீக்கருக்கு கொடுத்து அந்த பேக் ஸ்பீக்கருக்கு கொடுக்கறது வந்துட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி 2 ஸ்பீக்கராக பிரிச்சுடுவாங்க. அதாவது 6.1 வந்துட்டு பின்னாடி ஒரு ஸ்பீக்கர் இருந்துச்சு, இந்த 7.1 வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 ஸ்பீக்கர் இருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா 7.1 சரௌண்ட் சிஸ்டம் வந்துட்டு ஒர்க் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10.2 சரௌண்ட் சவுண்ட் சிஸ்டம். இந்த 10 பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சரௌண்ட் சவுண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது பார்த்தீங்கன்னா இது வந்து யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் THX கார்பரேஷன் அப்படிங்கிறவங்க தான் இதை வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஸ்பீக்கருடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா 5.1 சரௌண்ட் சவுண்ட் எஃபெக்டோடவே பார்த்தீங்கன்னா இது வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த 10.2 சரௌண்ட் சவுண்ட் சிஸ்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14 சேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 10ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் இருக்கும், 5 ரியர் ஸ்பீக்கர் இருக்கும். அதாவது சரௌண்ட் ஸ்பீக்கர் ரெண்டாவதாக சொன்னது 5. இந்த 0.2 வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் 2 subwoofers குறிக்குது. இந்த ஒரு 10.2 சரௌண்ட் சிஸ்டம் டெக்னாலஜி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரூ HD சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா THX சரௌண்ட் EX, டால்பி டிஜிட்டல் ES, DTS ES இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சரௌண்ட் சவுண்ட் ஃபார்மெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு அந்த சரௌண்ட் சவுண்ட் ஃபார்மெட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அது என்ன ஒர்க் ஆகுது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நீவான் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் ஆர்டர் பண்ணும்போது CORNR அப்படிங்கிற கூப்பன் வந்துட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5% அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். ஒரு யூசர் ஒரு தடவை தான் டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்துட்டு பிப்ரவரி வரைக்கும் தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இது எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்துட்டு அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக வந்து சேரும். ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த